எனக்கே என்னோட யூனிஃபார்மை லக்ஷ்மன் அயன் பண்ணலான்னு தெரியலையே. யாரு? இந்த ஏரியாவோட ஒரே ஏஎஸ்பி மேடமோட ரூமுக்கு அவங்களோட புருஷனை தவிர வேற யாரால நுழைய முடியும் சந்தியா? உண்மையாவே நீங்க ஒரு ஏஎஸ்பியா நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அதுவா இருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதுனா என்ன சொல்றீங்க? அதுவா, டீச்சர் மேடம். எதுக்கு? எதுக்குன்னா, நீங்க முடியாதுன்னு சொன்ன உடனே நானும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க சந்தியா. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு ஒரு அதான் உங்க ஆஃபீஸர் மேடம் தருவாங்களே, என்னது லெக்சர். ஒரே லெக்சர்ல எனக்கு மட்டும் இல்லை, மொத்த குடும்பத்துக்கும் புரிய வச்சிட்டீங்க. அதனால தான் சொல்றேன், நீங்க ஏன் ஒரு டீச்சர் ஆகக்கூடாது? அது சரி, ஒருவேளை இந்த டீச்சர் நல்லபடியா புரிய வச்சான்னா நீங்களும் பதிலுக்கு இந்த டீச்சருக்கு ஏதாவது தரணுமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. அது கரெக்ட் தான், கொடுத்துறேன். இது சொல்லல, இந்த ஃபேஸ் சொல்றேன். அது இப்போ நம்ம கிட்ட இல்லையேம்மா. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஏரியாவோட பிரபலமான ஸ்வீட்டுக்காரன் அவன் கையாலேயே சுட சுட ஜிலேபி போட்டு தருவான். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இன்னைக்கு உங்களோட பாக்கெட்டை நீங்க காலி பண்ணியே ஆகணும். இன்னைக்கு நீங்க உங்க மனைவிக்கு பிடிச்ச குல்ஃபி வாங்கி கொடுத்தே ஆகணும். அந்த பாலாஜி நகர்ல இருக்கே, அதை நான் 2 மணி நேரத்துல முடிச்சிருவேன். நீங்க சரின்னு சொல்லுங்க. இல்லைங்க, இன்னைக்கு உங்களோட பாக்கெட்டை நான் காலி பண்ணியே ஆகணும். எனக்கு உங்களோட வெளியே போகணுங்கிற மாதிரி இருக்கு, அதுவும் இப்பவே. சரி, இதான் சாக்குன்னு நான் உங்களோட இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருக்க போறேன். அம்மா சந்தியா, இங்க கொஞ்சம் சீக்கிரம் வாமா. சந்தியா மருமகளே, கொஞ்சம் சீக்கிரமா கீழே வாமா. என்னாச்சு உங்களுக்கு? மெதுவா. அம்மா பிரீத்தி, போமா, போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. தோ வரேன், நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா போ. பாருங்க கவிதா, ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க கவிதா, இதெல்லாம் எப்படி நடந்தது? சொல்லுங்க கவிதா, சொல்லுங்க. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா என்ன? ப்ளீஸ் கவிதா, ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்கு இந்த நிலைமை எப்படி ஏற்பட்டது? அத இந்தாங்க தண்ணி, இன்னும் கொஞ்சம் மஞ்சள் போட்டு பால் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க குடிங்க, தண்ணி குடிங்க, பொறுமையா குடிங்க. ஏதாவது சொன்னாங்களா? என்ன சாத்த? கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருப்பியா? இவங்க நிலைமையை பார்த்தல. மருந்து போடுறத கவிதா காட்டுங்க. மெதுவா மெதுவா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா, நான் முதல்ல நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். சூர்யா, சீக்கிரம் பண்ணு. ஆமாங்க. இல்ல நீங்க டாக்டர் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க. பரவாயில்ல, நீங்க கவலைப்படாம இருங்க கவிதா. பொறுமையா சந்தியா கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. கவிதா ப்ளீஸ் சொல்லுங்க, உங்களுக்கு இந்த நிலைமை எப்படி ஏற்பட்டது? நீங்க எதுவுமே சொல்லலன்னா நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்றது? கவிதா, ஒருவேளை எல்லாரும் முன்னாடியும் சொல்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க உள்ள தனியா என்கிட்ட வந்து எல்லாத்தையும் பேசுங்க. இல்ல சந்தியா, எந்த பிரச்சனையும் இல்ல.